அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் ரஹ்மத்தன் வ ராஹத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வன்னுகா வல் அஃபாஃப வல் கினா. اللهم يا غني يا مغني أغننا بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك من سواك. اللهم عافنا واعف عنا وارزقنا واهدنا واجبرنا بالأعمال الصالحة. يا حنان يا منان يا ديان يا سلطان يا الله عبد ببابك واقف متضرع من خطايا. اللهم ثبت أقدامنا على دين الإسلام. ثبت أقدامنا على دين سنة رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. أعد الله لهم عذابا شديد إنهم ساء ما كانوا يعملون. اتخذوا أيمانهم جنة فصدوا عن سبيل الله فلهم عذاب مهين. وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم: واسأل الله التوفيق والإعانة والهداية والصيانة وتيسير ما أقصده وأن ينفعني في الحياة وبعد الممات وجميع المسلمين والمسلمات. حسبي الله نعم الوكيل نعم المولى ونعم النصير. لا حول ولا قوة إلا بالله ما شاء الله. وما أشار إليه رضي الله عنه أن غريب أو ضعيف أو غيرهما بينت وجهه غالبا. إن الله تعالى تجاوز عن أمتي ما وسوست به صدورها ما لم تعمل به أو تتكلم. சர்வ புகழும் சக்தி வாய்ந்த நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற இணை துணை இல்லா ஈடில்லா ஹக்குல் ஆலமீன் ரப்புல் இஸ்ஸா அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே சர்வ புகழும். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் யா அர்ஹமர் ராஹிமீன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் சய்யிதுல் காயினாத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சத்திய சுத்த அடிச்சுவடை பின்பற்றக்கூடிய அகல பைத்துக்கள், பரிசுத்தமான மனைவிமார்கள், உத்தமர்கள், சத்திய சஹாபாக்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள் அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் நம்மின் மீதும் நம்முடைய பெற்றோர், உற்றார், உறவினர், நம்முடைய பிள்ளை, குட்டி, மனைவி, மக்கள், முழு சமூகத்தின் மீதும் பேரம் பேத்தி கியாம நொடி நாள் வரை அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் சாந்தியும் கிருபையும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஜபுடைய மாதம் நம்மிலிருந்து சென்று ஷாபானுடைய மாதத்தின் நடபாடுகின்ற துவக்கத்திலே ஆரம்பத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஷாபான்
அந்த ரஜபை போன்று அதி விரைவிலே செல்லக்கூடிய அதி விரைவன் பாஸ் மாதமாக அமைந்திருக்கின்றது. புனித மாதங்களும் நாட்களும் அமல் செய்வதற்குண்டான எத்தரிப்பான வாழ்க்கைகளும் நம்மிடத்திலே எந்த அளவு அல்லாஹ்வின் பக்தி, ரசூலின் பக்தி, செயல்திறன் இருந்தாலும், பின்பற்றுதல் இருந்தாலும், நம்மிலிருந்து அது விரைவிலே அது செல்லக்கூடியதாக இருக்கின்றது. எப்படி காலையிலே உதித்த சூரியன் மாலையிலே மறைகின்றதோ, இரவிலே உதித்த சந்திரன், மலர்ந்த சந்திரன் எப்படி காலையிலே அது சென்று அடைகின்றதோ, மறைகின்றதோ, அதுபோன்று புனிதமான நாட்களும் இரவுகளும் பகல்களும் நம்மை விட்டு அது விரைவிலே கடக்கக்கூடியதாக, செல்லக்கூடியதாக இருக்கின்றது. நாம் அந்த நாட்களை எந்த அளவிற்கு பயன்படுத்தி இருக்கின்றோம்? நாம் ரொட்டீனாக காலையிலிருந்து இரவு வரை, இரவிலிருந்து பகல் வரை, நாம் விடியும் வரை நம்முடைய வேலைகள், அலுவல்களைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோமே தவிர, நவீனமாக புதிதாக அமல்களை உபரியாக செய்வதற்குண்டான நேரமும் காலமும் சூழ்நிலையும் நம்மிடத்தில் பத்தவில்லை. இதற்கெல்லாம் காரணம், நாம் எச்சி சொட்ட வாழுகின்ற உணவுகளும் ருசிகளும் குடும்பங்களும் கார் பங்களாக்களும் தான் மூலமாக இதுக்கு அமைந்திருக்கின்றது. நம்மிலிருந்து தட்டி பறிக்கின்ற ஷைத்தானின் ஆதிக்கங்கள் நம்மிடத்தை மிகைந்து விட்டது. இன்றைக்கு வாட்ஸ்அப் என்ற முறையிலும், யூடியூப் என்ற முறையிலும், பிறகு பல்வேறான துறைகள், எல்லா துறையிலையுமே ஆணானாலும் பெண்ணானாலும் ஃபோனை எடுத்துட்டா அதனுடைய கட்டுப்பாடுகளில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். குர்ஆனை எடுத்துட்டா மட்டும் குர்ஆனை, ஹதீஸை நம்ம கட்டுப்பாடில் வச்சுக்கிட்டோம். ஏன் அவைகளை நாம் கட்டுக்குள் கொண்டு வர முடிவதில்லை? நம்முடைய நிலைகளை யார் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கா? நம்மை படைத்தவனாகிய ஹக்குல் ஆலமீன் ரப்புல் இஸ்ஸா நமக்கு விதித்த அந்த விதிப்பயன்களின் மூல நிலைகள் என்ன என்பதை நாம் இன்னும் உணரலை. குர்ஆனில் கோடிட்டு அல்லாஹ் நிரப்பமாக கூறியிருக்கான். காலையில் எந்திரிக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வ சப்பிஹூஹு புக்ரத்தம் வ அசீலா ஆரம்பிக்கின்ற அல்லாஹ், அதை தொடர்ந்து ரொட்டீனாக லொஹர், அசர், மக்ரிப், மின் சுலுசையில் லைலி, இரவில் மூன்றில் ஒரு பகுதி அல்லாஹ்வுக்காக, அந்த இரவிலே ஃபதஹஜ்ஜது நாஃபிலத்தல்ல ஒரு பகுதி, மூன்றில் ஒரு பகுதியில் ஒரு டாட், ஒரு பகுதி. இராங்காலங்களில் அமல் செய்யக்கூடிய நிலை சப்பிஹூஹு புக்ரத்தம் வ அசீலா. நமக்கு ஏன் கண்ட்ரோல் ஆகவில்லை? நாம் ஏன் குர்ஆனுக்கு கண்ட்ரோலாக நாம் ஆக்க முடிவதில்லை? நம்மிடத்தில் இரண்டு நிலைகள் இருக்கின்றது. ஒன்று நாவு பேசும், மற்றொன்று கண்ணு பார்க்கும். இந்த நாவு பேசும்போது உலகத்தில் உண்டான சகலத்தையும் அல்லாஹ்வை புகழாமல் இவனுக்கு அனுபவிக்க வைத்து அனைத்திற்கும் இந்த நாவு இவனை அடிமையாக ஆக்கிவிடுகின்றது. அதுதான் நஃப்ஸ். நஃப்ஸை பற்றி விரிவாக ஆயத்தில் சொல்லப்படுது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னன் நஃப்ஸ ல அம்மாரத்தும் பிஸ்ஸு. இந்த நஃப்ஸ் இருக்க கல்விமான்களுக்கு, அல்லாஹ்வுக்கு, ரசூலுக்கு கட்டுப்படவில்லையானால், அதனுடைய சாராம்சத்தை எரிந்துவிட்டு அல்லாஹ் என்று சொல்லும்போது அது பயப்படவில்லையானால், அமெரிக்கா என்ன, கலிபோர்னியா என்ன, இந்தியா என்ன, சிலோன் என்ன, அரபு நாடுகள் என்ன,
அல்லாஹ்வுடைய 3 பட்டாளங்கள் இருக்கு. ஒன்று நீர், மற்றொன்று நெருப்பு, மற்றொன்று காற்று. பஞ்சபூதத்தில் இது 3 மிகையாகாத ஒரு பொருள். உட்கார்ந்த இடத்துல குன் ஃபயகூன் என்று அல்லாஹ் ஏவிடுவான். நீ என்ன வச்சு செஞ்சாலும் அது ஆகாது. குடும்பங்களில் குமுறல்கள் ஏன் வருகின்றது? மாற்றங்கள் சீற்றங்கள் ஏன் வருகின்றது? நல்ல பாதையிலே செல்கின்ற பொழுது ஷைத்தான் பெண்ணுடைய ஆணுடைய நஃப்ஸுகளில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். நீ அவளுக்கு கட்டுப்படாதே, அவளை எதிர்த்து நில். அவள் உலக காரியத்திலே போய் கொண்டிருக்காண்டு இவனுக்கு உபதேசம் பண்ணுறான். அவள்கிட்ட போய் என்ன செய்கிறான்? நேரமும் காலமும் சலுகையும் உனக்குரியது, அவனுடைய கண்டிஷனின் கீழ் நீ வாழலுமா? வீடுகளிலே பாத்திரங்கள் வரலாம், வேலை அலுவல்கள் தேடலாம். வீடை தேடி அவன் வேலை கொடுக்க வர்றான். கொடுக்க வர்றவன் சும்மா வருவானா? சொர்க்கையும் வருவான். இப்படி பெண்களிடத்தை போட்டுட்டு ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் அழிச்சாட்டியும் கொண்டு வந்து அந்த நல்லோர்களின் மீது ஏவக்கூடியவர்களின் மீது ஒரு அற்ப ஈன உணர்வை கொண்டு வந்துடுவான். நம்மளை அனுபவிக்கிறேன்டா அவங்க வாழ முடியுமா? நம்ம கொடுத்தா தான் சுகப்பங்கடாவோட இருக்காங்க, இவன் இல்லைண்டாக்கா எத்தனையோ நபர்கள். இப்படி ஒரு நிலையை கொண்டு வந்து அதுக்கு பேர் ஈக்கோண்டுவாங்க. அரபியில் தக்கபுர், கர்வம் என்பார்கள். இதை கொண்டு வந்து பெண்கள்கிட்ட போட்டுருவான். ஆண்கள் சொல்லும் பொழுதெல்லாம் பெண்கள் எகிரி அடிக்கின்ற நிலை. அது கடைசியில் என்னாகும்? வருவது பண்டென்று நினைத்து தூக்கி எறிகின்ற முட்டையை அடித்தால் அது முட்டையாக உடைந்து விடுவதை போன்று இவருடைய வாழ்க்கை நறுமணம் கமலும் நிலையை மாற்றி துர்மணம் கமலும் முட்டையாக மாறிவிடுகின்றது. அதனால தான் மனிதனுக்கு அல்லாஹ் 2 கடிவாளம் போட்டிருக்கான். அந்த 2 கடிவாளங்களில் மிக மேலானது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல்லை கேட்டு நடப்பது. அதிலே உயர்வானது அல்லாஹ்வை அஞ்சுவது, மாநபிக்கு வழிபடுவது. அதைவிட உயர்வானது அல்லாஹ் தரும் நியமத்தை அனுபவித்து சுக்கூர் செய்வது, ஹம்து செய்வது, மாநபிக்கு வழிபட்டு நுரைந்த சலவாத்தை ஓதுவது. மன் சல்லா அலைய அஷரன், ஒரு மனிதன் 10 முறை சலவாத்தை சொன்னால் அல்லாஹ் அவனின் மீது 100 விதமான ரஹ்மத்தை அளிக்கிறான். ஒரு தடவை சொன்னாவே மன் சல்லா அலைய வாஹிதன் சல்லல்லாஹு அலைஹி அஸர, அவன் மீது 10 விதமான கருணை புரிகிறான். இந்த 10 விதமான கருணைகளில் அல்லாஹ்வுடைய திக்ரு, அல்லாஹ்வுடைய ஃபிக்ரு, திலாவத்தை குர்ஆன், சலவாத்து ஓதும்படி ஏவக்கூடியவர்களை முதல்ல அந்த ஷைத்தான் பெண்ணுடைய உள்ளத்தில் இறங்கி துண்டிக்க வைப்பான். இவன் பேச்சை நம்ம கேட்குறதா? எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க பேச்சை கேட்கலாமே. எத்தனையோ மக்கள் இருக்காங்களே, அவங்களோட வாழலாமே. இதை கொண்டு வந்துடுவான். இது யாரிடத்தில் அதிகமாக நிகழும்டா? இஸ்லாமியர்கள், முஸ்லீம்களிடத்தில் தான் இருக்கும். மற்றவர்களை போய் பாருங்கள், இந்த மாதிரியான சூழல்கள் இருக்காது. காரணம் என்ன? ஒருவருக்கு ஒருவரை அல்லாஹ் அடைக்கலம் தரும்போது அந்த அடைக்கலத்தில் கரடு முரடான முட்கள் இருக்கும்போது எச்சரிக்கின்ற அந்த எச்சரிப்பை கேட்டு நடக்கவில்லையானால் கருங்காலிகளான நிலையாக மாறும். மேலே ஒரு கல்லை உருட்டி விட்டால் டிப்பு டிப்பு டிப்புண்டி சத்தம் கேட்கும். ஓட்டலில் விட்டால் தட தட தடன்னு வரும். தகரத்தில் போட்டால் குடு 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 குடுன்னு ஓடியாரும். அந்த நிலைக்கேற்ப சத்தம் வெளிவருவதை போன்று சத்தமில்லாமல் செய்தான் வழிகெடுக்கும் முதல் நிலைதான் கல்விகளை அறிய விடாமல், படிக்க விடாமல், தெரியாமல், அந்த கல்வியின் அவசியத்தை உணராமல் அவர்களை வழிகெடுத்து அந்த கரும்பெட்டி ஷைத்தான், கைப்பெட்டி மல்ஊன், காதில் சொருகின்ற அந்த முனிகாத்துக்கள், இதெல்லாம் வச்சுக்கிட்டு
அப்படி இந்த மாதிரியான ஒரு சிரிப்பை கொண்டு வருவான். யார் மனித செஞ்சாரம் இல்லாத இடத்தில் ஊமை நிலைகளை திரை மறைவுகளில் இருக்கின்ற அந்த மறையின் உருவங்களை வைத்து சிரிக்கின்றார்களோ அவன் பகிரங்க ஷைத்தான். அந்த ஷைத்தானிடத்தில் இவன் தனிப்பட்டு சிரித்து மகிழ்கின்ற பொழுது ஆணாக இருந்தால் பெண்ணாசையை கொண்டு வந்துடுறான், பெண்ணாக இருந்தால் ஆணாசையை கொண்டு வந்துடுறான். வாழ்ந்தால் இப்படி வாழணும், இருந்தால் இது மாதிரி ஒரு பெண்ணு நம்மள்கிட்ட கிடைக்கணும் அப்படின்ட்டு. இவர்களெல்லாம் காசுக்காக நடிக்கின்ற விபச்சாரிகள், விபச்சாரர்கள். அல்லாஹ் உடையவர்கள். அல்லாஹ் சொன்ன மாதிரி சப்பிஹூஹு புக்ரத்தம் வாசிகளா, காலை மாலை அல்லாஹ்வை தஸ்பீ, திக்ரு, ஃபிக்ரு, திலாவத்தை, குர்ஆன், ஸலவாத், அமல்கள், சுபுக்கு பிறகு இஸ்ராக், அவாபின் நஃபில், இது மாதிரி வணக்கங்கள் வணங்குவாங்க. அப்படி அந்த உபரியான வணக்கங்கள் நன்மைகள் இருந்தாலே ஒழிய நாம் இஸ்லாத்தை விளங்குவது அறியா புதிராக மாறிவிடும். காரணம் என்ன? ஒருத்தன் பணம் சம்பாதிக்கணுமா கடைக்கு போகிறான், ஒருத்தன் வேலைக்கு போகிறான், ஒருத்தன் சைக்கிள் எடுத்து சுற்றுறான், ஒருத்தன் அருவ மில்லுக்கு போகிறான், ஒருத்தன் அரி மில்லுக்கு போகிறான், ஒருத்தன் மாவரைக்கும் மில்லுக்கு போகிறான், ஒருத்தன் வடை பஜ்ஜி சுட்டு விற்கிறான், நாஸ்டா சோறு கீறு என்னென்ன இருக்கோ அத்தனை துறையும் செய்கிறான். இன்னும் ஒருத்தன் சாதாரணமாக ஒரு படகு மாதிரி சின்ன கப்பலை செஞ்சுக்கிட்டு கடலுக்குள்ளே போகிறான், வலையை வீசுகிறான், நிறையா மீன் பிடிக்கிறான், நிறைய சம்பாதிக்கிறான். ஆனால் இன்றைக்கி அவன் பிடிச்சிட்டு வந்து விற்றுட்டு நாளைக்கு டீ குடிக்க இல்லாமல் ஒருத்தன்ட்ட கடன் வாங்குவான். அப்போ பரக்கத்தும் ரஹமத்தும் அஃபவும் ஆஃபியத்தும் எங்கே? என் உயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னா நஸ்அல்கல் ஹுதா வத்துகா வன்னுகா வல் அஃபாஃப வல் கினா. ரெட்டஹா, அல்லாஹும்ம இன்னா நஸ்அல்கல் ஹுதா, உன்னிடத்தில் நான் நேர்வழியை கேட்கின்றேன், வத்துகா, தக்குவாவை உள்ளச்சத்தை நான் கேட்கின்றேன், வன்னுகா, அதிவிரைவில் முத்தகீனாத்தாக மாறும் தன்மையை உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன், வல் அஃபாஃப, பத்தினித்தனத்தை, பாவ மன்னிப்பை உன்னிடத்தை கோருகின்றேன், ஒன் அஃபாஃப வல் கினா, யாரிடத்தும் கையேந்தாமல் உன்னிடத்தில் ஏந்தி நான் தேவையற்றவனாக உன்னிடத்தில் மாணவியுடைய செலவாத்தின் மகிமையின் பொருட்டால் நான் கேட்கிறேன்டா ரப்பே என்று இந்த 50 கருத்துடைய துஆவை ஓதுபவர் இன்றைக்கு எத்தனை நபர்கள்? அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் அஃபுவ வல் ஆஃபியா. ரப்பே, அஸ்அலுக்கன்னு சொல்கிறது ஒருமை, நஸ்அலுக்கன்றது பன்மை. நாங்கள் உன்னிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்கின்றோம், உன்னிடத்திலே ஆஃபியத், மனோ அமைதி, பேரின்பம், நிஅமத், ராகத்தை உன்னிடத்திலே நாங்கள் கேட்கின்றோம். இன்னக அன்தல் வஹாப் கஃபூருர் ரஹீம். ஏதோ ஒன்று ஓதுங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான மாதம் இனி வா என்று சொன்னாலும் நமக்கு ஹயாத் இருந்தாலே ஒளியே அல்லாஹ் நாடி ரசூலுடைய துஆ பரக்கத்தின் பொருட்டால் அடுத்த ஆண்டு ஹயாத்தாக இருந்தால் ரஜப் கிடைக்கும், இல்லைன்னா இந்த வருஷத்தோட அவ்வளோதான், ஜஃபல் கலாம். அதுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டமும் மாணவியின் துஆவும் தேவை. அடுத்து ரஜபில் ஷாபானில் போய்கிட்டு இருக்கோம். இந்த ஷாபான் சென்ற ஆண்டு உள்ளவர்கள் நம்மிடத்தில் இன்றைக்கு எத்தனை நபர்கள் இருக்காங்க? நாம் அடுத்த வருஷம் இருப்போமா? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற முதுமொழிக்கு ஒப்ப நமது வாழ்வை தூய்மைப்படுத்துவதில் மென்மையாக நாம் இருக்கணும். ஆணவத்தோடு ஒருத்தர்கிட்ட பேசிடலாம், நடந்துடலாம், அகம்பாவத்தோடு இருந்துடலாம். ஒருத்தர் காசு தர்றாங்கன்னு அவங்களோட போய் ஒன்றி இருந்துடலாம். அல்லது இவனை சரியில்லை அவன் நாம் போய் நம்ம கட்டிக்கிட்டோம்னா செல்வாக்கோடு வாழலாம் என்று நாம் இருந்துடலாம். எல்லாம் கிடைக்கலாம் துனியாவில், அது யாரும் தடுக்க முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால்
யாரிடத்தில் என்ன நேமத்தால் அவர்கள் இணைக்கப்பட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாமல் வாழ்கின்றார்களே தவிர, அந்த நேமத்தின் தாத்பரியம் செய்தால் காலம் முழுவதும் காலில் ஊழியம் செய்வார்கள். அல்லாஹ் இந்த ஆயத்தை நமக்கு குறிப்பிட்டு காமிக்கிறான். அஅத்தல்லாஹு லஹும் அதாபன் ஷதீதா. அல்லாஹ் கடுமையான கொடூரமான தண்டனையை தயார் செய்து வச்சிருக்கான். இன்னஹும் மக்கள் சாஅ மாகானு யஅமலூன், தீதின் பக்கமே போய் கெட்டுட்டாங்க, தீயதையே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நலவின் பக்கம் நினைவு கூட இல்லை. பாங் சொல்லும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க டிவியை பார்த்து. தொழுகை வக்து 1 மணி ஆச்சு, நம்ம தொழுகணுன்ற அந்த சிந்தனையுடைய உள்ளத்துகளில் வராது. இல்லைன்னு சொன்னால் துவைக்க போவாங்க, குளிக்க போவாங்க, சமையலுக்கு போவாங்க, வேலை பார்க்க போவாங்க. அப்போ லொஹர் அப்படியே மவுத், இன்னா லில்லாஹி. அப்போ என்ன ஆகும் நம்ம நிலை? குறிப்பிட்ட நேரத்தில் தவறாமல் நமது தொழுகையை நாம் கடைபிடிக்க வேண்டுமா இல்லையா? முதல் கடமை 1வது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத்து, 5வது ஹஜ்ஜு. நார்மலான மூமின் முஸ்லிம்களுக்கு கலிமா, தொழுகை, நோன்பு கடமை. ஜக்காத்து, ஹஜ்ஜு வசதி உள்ளவங்களுக்கு. இந்த 3 கடமையை செய்ய இழிச்ச வாய மாதிரி நாம் இழிச்சுக்கிட்டு இந்த உலக வாழ்க்கையில் அற்பர்களாகி உடலை காண்பித்து முன்னும் பின்னும் அவர்களிடத்தில் என்ன இருக்காங்க? பீப்பையும் இரத்தத்தின் அளவுகோலான அந்த மாத தூரமும் கர்ப்பப்பையில் இருப்பது தான் அந்த நடிப்பும் அழகும் சிரிப்பும். நல்ல அழகாக உள்ளவங்க ஒரு 10 தடவை அவுத்தால போட்டோம், குப்பையில் போட்டாலும் எவனும் பார்க்க மாட்டான். அதுதான் அவங்க அழகு. அழகுடைய மூலம் என்னன்னு சொன்னால் மலம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியாது என்பது மலத்தின் அழகு உடலில் மிளிராதோ. நாம் சிந்திக்கணும். வாழ்க்கை ஒரு அங்கம். மனைவி அனுபவிச்சுக்கலாம், கணவனை அனுபவிச்சுக்கலாம். ஆனால் நியாமத்துக்குரிய கணவன் யார் கிடைப்பா என்பதை தேடி அலைவது அன்றைய மூமினின் நிலை. இன்றைய முனாஃபிகீனின் நிலை சிரித்து டவுசரில் கை விட்டுட்டா அவுரத்துக்கிட்ட, என்ன அழகா சிரிக்கிறான் பார்த்தியா, டவுசரில் வண்டியில் எப்படி போகிறான் பாரு, ஒரு காலில் ஓட்டிகிட்டு போகிறான். சாணி சிந்திரும் வாழ்க்கை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதைத்தான் சொல்கிறான் அல்லாஹ். அஅத்தல்லாஹு லஹும் அதாபன் ஷதீத், கொடூரமான தண்டனையை நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன். இன்னஹும் சாஅ, அவர்கள் கெட்டு விட்டார்கள், மாகானு யஅமலூன், நல்ல அமல்கள் கிடையாது. நல்ல அமல்கள் இல்லாத காரணத்தால் கெட்டு விட்டதால் அவர்களை நாம் சீரழிப்போம். ஒருத்தர் கவலை வருது, துன்பம் வருது, குடும்பத்தில் பிரச்சனை வருது. எதனால? அவர்கள் செய்த பாவம். குடும்பத்தில் சில பேர் நிம்மதியே இல்லைன்னுவாங்க. அல்லாஹ் எங்கேயுமே நிம்மதி இல்லைன்ட்டான். ஒரே ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருக்கான், இன்ஷா அல்லாஹ் அறிவோம். ஒரே ஒரு இடத்துல தாங்க நிம்மதி இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. அந்த ஒன்றை கடைபிடித்து விட்டால் சாலிகான மனைவியிடத்தில், சாலிகான கணவனிடத்தில், சாலிகான தீனுடைய பற்றிடத்தில் அவனுக்கு தக்க மரியாதையை அல்லாஹ் வழங்குவான், சந்தோஷத்தை கொடுப்பான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தினமும் சத்தியத்தை அறிந்து வாழ முற்பட வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதோடு அல்லல் படுகின்ற அவதியிலிருந்து நீக்கி சாலிகான நல்ல பல அமல் செய்ய அல்லாஹ் அருள்வாளிக்கட்டும். அல்லாஹும் இன்னா நஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபித்தீனி வத்துனியா வல்லாஹிரா. அல்லாஹும் அர்சுக்குனா ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம் வ ஜியாரத்து சய்யிதுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம யா ஷாஃபி யா காஃபி அன்த ஷாஃபி இல்ல ஷாஃபி யா ரஹ்மர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅ்தூனி மினல் முஸ்லிமீன்.